கூட வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனாவுக்கு அவங்க அம்மா, அப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க யார் அப்படின்னா அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தங்கச்சிங்க, தம்பிங்க, இப்படி வந்து நெருங்கிய உறவினர்கள் வந்து காஞ்சனா ஒரு பிரபல நடிகையாக இருக்காங்கன்னு காஞ்சனாவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. எல்லாருமே காஞ்சனாவுடைய வருமானத்தை நம்பி தான் இருக்காங்க. காஞ்சனா வந்து ஒரு பெரிய நடிகையாக இருக்கிறதுனால அவங்க கால் ஷீட்டில் அவங்க அம்மா அப்பா தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பா இந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே போகணும் அப்படின்னா பெங்களூர் போவாங்க, கேரளா போவாங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அப்படி மாறி 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 நடிச்சுட்டு இருந்தாங்க. 24/7 எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சனாவுடைய டேட்ஸு, அவங்க நடிக்கிறது, அவங்க பிஸியாக இருக்கிறது. அதில் என்ன சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, அந்த வாங்குற சம்பளம் எங்கே போகுது, அதை என்ன பண்ணுறாங்க, எதுவுமே காஞ்சனாக்கு தெரியாது. காஞ்சனாக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிக்கிறது மட்டும்தான். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க இங்கே நடிங்க, அங்கே நடிங்க, அங்கே நடிங்க, இங்கே நடிங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, அதை நடிக்கிறாங்களே தவிர காஞ்சனா வந்து யார்கிட்டையுமே வந்து என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அந்த காலகட்டத்தில் காஞ்சனாவுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து நிறைய சொத்துக்கள் வாங்கினாங்க. ஆனால் எந்த சொத்துமே காஞ்சனா பேரில் வாங்கப்படல. எல்லா சொத்துமே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் பேரில் வாங்கப்படுது. அக்கா பேரில், தங்கச்சி பேரில், அண்ணன் பேரில், அண்ணி பேரில், சித்தப்பா பேரில், பெரியப்பா பேரில், இப்படி சுத்தமாக காஞ்சனாவுடைய வருமானம் எல்லாமே சொத்துக்களாக மாற்றப்படுது. ஆனால் காஞ்சனா பேரில் வாங்கப்படலை. எல்லாமே வேற உறவினர்கள் பேரில் வாங்கப்பட்டிருக்கு. எல்லாமே நெருங்கிய உறவினர்கள். ஸோ பேங்க் பேலன்ஸாவது காஞ்சனா பேரில் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் பேலன்ஸுமே காஞ்சனா பேரில் இருக்கு. இல்லை, காஞ்சனாக்கு எதுவுமே தெரில. காஞ்சனாக்கு மொத்தமாகவே எதுவுமே தெரில.